ஏஐ வந்து டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அது உண்மையாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெட் கலரில் ரிங் ஷேப்பில் லீஷன்ஸ் இருக்குது, ஸ்கின் ரேஷ். இது ChatGPT எப்படி டயக்னோஸ் பண்ணுது வெர்சஸ் ஒரு குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட்டோட டயக்னோசிஸை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ChatGPTயில் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். இது வந்து ஃபிக்ஸ்டு ட்ரக் எரப்ஷன்னு சொல்லுது. ஃபிக்ஸ்டு ட்ரக் எரப்ஷனுங்கிறது ஒரு மெடிசனால் வர ஒரு சாதாரண அலர்ஜி. இது பேஷண்ட்டோட இன்னொரு இமேஜ். இதில் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ரிங் ஷேப்பில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. இது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு இது ஒரு சாதாரண டயக்னோசிஸ், ரிங்வர்ம், அதாவது படர்தாமரை. சரி, மோரோவர் இப்போ ChatGPT சொல்கிற மாதிரி ஃபிக்ஸ்டு ட்ரக் எரப்ஷனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டீராய்ட் க்ரீமை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை படர்தாமரைக்கு போடும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டயக்னோசிஸே ChatGPT வந்து தப்பாக சொல்லுது. ஸோ என்றைக்குமே இந்த மாதிரி ChatGPT மாதிரி ஏஐ வந்து பேஷண்ட்ஸ் 100% ரிலை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ.